ஹலோ. ஆ கேக்குதாண்ணா? சொல்றா. உங்கள்கிட்ட பேசலாம் தானே வந்தேன். சொல்றா. எல்லாரும் வந்து இது என்னது பயங்கரமா மெசேஜ் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து வீட்டில் பிரச்சனை, அதனால தான் சரி அவங்க கூப்பிட்டே இருந்தனால தான் நான் போனேன். அதான் நான் நான் வந்து எதுவுமே பேசி நாங்கள் எதுவுமே சொல்லலை உண்மையாலுமே. நீ வேணா என் லைவ் பார்க்கலாம், ஒன்றுமே இல்லையே. நாங்கள் எதுவுமே அதான் நான் சொல்லலை. லைவ் பார்த்தேன், நான் சைடில் பார்த்து தானே வந்தேன். ஆ நீங்கள் கூப்பிட்டு இருந்ததுனால தான் வந்தேன் நான். ஒரு விஷயம் நான் சொல்கிறேண்ணா, நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அதாவது நான் போட்டு ஆடுறேன் எல்லாரும் சொன்னது வந்து, நான் வந்து உங்களோட பிடிஎஸ் வாரில் நான் எல்லாமே லைவ் போட்டு தான் ஆடி இருக்கேன். நான் ஒரு மேட்ச் கூட ஹேக் போட்டு ஆடினது கிடையாது. அதுக்கு ப்ரூஃப் இருந்தால் யார் வேணா காட்ட இல்லை சொல்லுங்க. இல்லை, எனக்கு ஓகேவா? ஒன்று புரியல. இல்லை ஒன்றே ஆனா ஒன்று தெளிவாக நீ போ வார விட்டுரு. ஆனால் நீ ஹேக் போட்டு ஆடுவியா சும்மா நச்சுக்கு? வார் விட்டு இல்லைண்ணா, அதாவது நான் ஹேக் போட்டு நான் ஆடி இருக்கேன், இல்லைன்னுலாம் சொல்லலை. எதுக்கு ஓகேவா? எதுக்கு எல்லாரும் எதுக்கு? அதாவது எப்படி சொல்றதுன்னா, நம்மள வந்து அவ்வளோ அடின்னு எப்படி சொல்றது, ஒருத்தன் ஹேக் போட்டு நம்மள அடிச்சா நம்மளே அந்த ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி நம்மளே போட்டு ஆடுற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட் ஆமாம் போயிடும். உங்களுக்கு புரியுதா? ஆமாம் அந்த ஆமாம். ஒரு மைண்ட் செட்ல மட்டும்தான் நான் வந்து போட்டதான். நான் இப்ப கூட உங்களுக்கு காட்டுறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இன்னைக்கு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆனால் உனக்கு ஓகே. ஒரு கிரெடிபிலிட்டி உடையும்னு உனக்கு தெரியலையா? இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. நீ ஒன்ஸ் போட்டினா அது உன்னோட கிரெடிபிலிட்டி உடச்சிருவாங்கன்றது உனக்கு தெரியலையா? நல்லா கவனிச்சு பார்த்தேன். நீ வந்து வாரில் ஹேக் போட்டேன்னு யாருமே சொல்லல. ஆனால் உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணவங்க எல்லாமே அவர் ஹேக் போட்டு ஆடுறவர் தான், அவர்கிட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்களே. அப்போ ஆக்சுவலி நான் வந்து ஸ்டார்டிங் வந்து சும்மா எனது விளையாட்டுக்காக நான் போட்டு ஆடினது. பட் ஆனா நம்ம அது பண்ணக்கூடாதுன்னா தான் லைவ் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா? நம்ம எதுவுமே பண்ணாலும் நம்ம லைவ் போட்டு நம்ம கொஞ்சம் நீங்களாம் இருக்கிற மாதிரி நம்மளும் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் க்ரோத் ஆகலாம்னு நினச்சி தான் நான் வந்து உள்ள வந்ததே. ஓகேவா? ஸோ நான் இப்போ வரைக்கும் அதை கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் அதனால இப்போ வந்து இந்த பிடிஎஸ் வாருக்குள்ள வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிடுச்சு. இவங்க வந்து உங்களுக்கே தெரியும் உள்ள என்ன நடந்துச்சுன்னு. ஆமாம் முக்கால்வாசி ஆமாம். பேர் எனக்கு தெரிஞ்சு ப்ரோ, நீங்க இன்னும் கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் சொல்லு, இருக்காங்க ஒரு உள்ள. 2 3 பேர் சொல்லு, 2 3 பேர் சொல்லு. சொல்லு, எனக்கு தப்பு இல்லை, தெரிஞ்சு சொல்லு. எனக்கு சஸ் ஆனது வந்து யாருன்னா இந்த 1HP டீம் ஃபுல்லாவே சஸ் தானா எனக்கு ஆ தெரிஞ்சு. ஓகே ஓகேவாண்ணா? ஓகே. அதுக்கப்புறம் எங்க கூட நீங்க திடீர்னு டெடின்னு ஒருத்தரை ஆட் பண்ணீங்கல்ல, அவர் ஆமாம். வந்து பயங்கரமா அடிச்சாரு. ஆனா எங்களுக்கு சஸ் ஃபிளாஷ் உடனே சொன்னா இவன் சஸ் மாதிரி இருக்கு, பட் ஆனா தெரியல. பார்த்தா அவனும் வந்து மாட்டிக்கிட்டான். அந்த ஆக்சுவலி அந்த நிறைய பேர் சொன்னாங்கல்ல, அந்த ரீசென்ட்லி டெலிட்டட் ஆப், அது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் அது வந்து ஹேக் தானா. சரியா? யாராலும் அது கன்ஃபார்ம் ஹேக் தான் அது. ஓகேவா? ஓகே. அது எல்லாம் நிறைய பேர் மழுப்பியிருப்பாங்க லைவ்ல. ஆமாம் ஆமாம். அது கன்ஃபார்ம் ஹேக் தானா. இப்போ நீ ஓகேவா? வச்சிருக்கியா இப்போ ஹேக்கு? ஆனா என்கிட்ட இப்ப கிடையாதுண்ணா. நான் வந்து லாஸ்ட் வீக் நான் போட்டு விளாண்டேன்னா, நான் அது உண்மையா சொல்றேன். எங்கே ஓகேவா? வாங்குவ? எங்கே வாங்கின? ஏன்னா டெலிகிராம்ண்ணா. ஓகே ஓகே ஓகே. டெலிகிராம்ல எல்லாமே இருக்குண்ணா. யூடியூப்ல நம்ம ஏதாச்சும் ஒன்று தேடணும்னா யூடியூப் இருக்கு. போய் அதுலயே நம்ம எது தேனாலும் கிடைக்க போகுது. எப்படி வாங்கணும்னா அவங்களே கமெண்ட் செக்ஷன், இப்போ நீங்க ஏதாச்சும் ப்ராடக்ட் சேல் பண்ணா கமெண்ட் செக்ஷன் லிங்க் கொடுப்பீங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு கொடுத்துருப்பாங்க. புரியுது. பட் ஆனால் இது ஒரு இண்டஸ்ட்ரி இல்லைடா. இப்போ இது என்ன இது எப்படி நான் உனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ எப்படி நீ மீண்டு வருவ இதுலேருந்து? எப்படி கம்பேக் கொடுப்ப இதுலேருந்து? கம்பேக் கொடுக்கறது நம்ம கேம் பிளே வழியா தான். நான் கேம் வாய்ப்பே இல்லையே. அப்படியே முடிஞ்சிருச்சு. உன்னோட யாராவே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இனிமேல் வரவே முடியாது உன்னால. வாய்ப்பே இல்லையே. சரி சொல்றது கரெக்ட் தான். சரி, எனக்கு சரி ஓகே. எனக்கு வந்து எனக்கு 2 3 கொஸ்டின்ஸ் மட்டும், சரியா? சொல்லுங்க. எனக்காக உண்மையை மட்டும் சொல்லு. போய் டிவைஸ் மாத்தினியா அப்போ? ஆமாண்ணா, என்கிட்ட 2 டிவைஸ் இருக்கு. வாண்டடா மாத்தினியா அப்போ? டிவைஸ் மாத்தினியா? நாங்க செக் பண்றோம்னு மாத்தினியா? ஆமாண்ணா. ஏன்? அது வந்து ஏதோ ஒரு எப்படி சொல்றது, இப்ப எல்லாரும் ஒரு தப்புனா ஒரு பயம் வரதான் செய்யும். கரெக்டா? அந்த ஒரு இதுல தான் நான் பண்ணேன். பட் ஆனா நானே மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் எவ்வளோ நாள் மறைச்சா பொய்க்கு மேல பொய் தான் இருக்கும். ரோனின் தானே உனக்கு, ரோனின் பிரதர் உனக்கு கண்டுபிடிச்சாரு. ஃபைண்ட் மை ஐஃபோன்ல தானே மாத்தினேன். ஆமாண்ணா. யுகேஷ்ன்றது நீ இல்லை தானே? தம்பி. ஓகே. இப்போ இல்லைனா ஹேக் இருக்கு, கரெக்டா? என்னன்னா எந்தல இப்பயும் இல்லனா, அதான் அந்த டெலீட்டட், அதான் அந்த இப்போ எனக்காக அது காட்டேன். எனக்காக ஒரு வாட்டி. ஓகே. ஏன்னா அது வச்சு எல்லாத்தையும் முடிச்சிருவேன். ஓகே நான் காட்டுறேன். ஒருத்தனாவது நேர்மையா இருந்தானே கைஸ். ஒருத்தனாவது நேர்மையா இருந்தான்ல, அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்ல, பண்ணிட்டேன் ப்ரோ, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு. தப்பு பண்ணுறது எல்லாரோட இயல்பு கைஸ். அது நம்ம பெருசு பண்ணவே கூடாது, கடந்து தான் போகணும்.
தெரியுதாண்ணா ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? வந்துட்டேன். இதுதான் உன்னோட ஐபேடா? இதான் உன்னோட ஐபேடா? ஆமாண்ணா ஆமாண்ணா. ஏன் வால்பேப்பர் கூட ஒரே வால்பேப்பர் மாத்தி வச்சிருந்தியாடா பாவி? அவ்வளோ வந்துருக்கேனே. அதாவது ஒரு தப்பு பண்ண அதான் 2 மணி நேரம் ஓத்தா, நீ எங்கேயுமே போல, உள்ள ரூம் குள்ள அதானே பண்ணிருக்க. வெரிடா டேய் வெரி. ஆனா அப்பயும் பாத்தியா உனக்கு அப்பா இருந்தான் ஒருத்தன். இல்ல எனக்கு தெரியும் மாட்டிப்பேன்னு தெரியும். பட் ஆனா மாட்டி நம்ம உண்மையா பேசிடலாம். போய் சொன்னா வெரி 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 நாளைக்கு அவன் தெரிஞ்சிருச்சு. இப்ப இதுல பாருங்க, இன்னைக்கு டே யூசேஜ் பாத்துக்கோங்க. ஓகே ஓகேவா? இது வந்து 10 டேஸ்லாம். அது என்ன ஆப் அது ஆக்சுவலா? அது என்ன ஆப் அந்த 20 ஹவர்ஸ்? அது வந்து அந்த இதுதானா, அந்த பிஜிஎம்ஐயோட அந்த கிராக்ட் வெர்ஷன், டூப்ளிகேட் ஆப். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்றீங்களா ப்ரோ? அது ஏதோ என்ன ப்ரோ? ஏமன் நான் சொன்னாங்களா, அது ஏதோ டெமோ ஆப் ஃளைட்டோ, அது வந்து டெஸ்ட் ஃளைட். ஆமா டெஸ்ட் ஃளைட்ல அவங்க வந்து கொடுப்பாங்க. அது இன்ஸ்டால் இப்ப பண்ண முடியுமானால? அதை இன்ஸ்டால் பண்ணா ஆனா வொர்க் ஆகாதுனா. என்கிட்ட எக்ஸ்பீரி ஆயிடுச்சு எனக்கு. எதுவும் டவுன்லோட் ஆனா அது காமிச்சிரும்ல. டவுன்லோட் மட்டும் பண்ணு. டவுன்லோட் பண்ணா அந்த இதுக்கு அது ஃபில் ஆயிரும்லடா. அது மட்டும் எங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்காம அது ஃபில் ஆகும்ல. இப்போ நீ அது இப்ப வராதுனா, சுத்தமா வராது. ஏன் அது வராது? இப்ப சீரியஸா வராது. ஏன்? அது வந்து அவன் வந்து எப்படி சொல்றது, அந்த லிங்க் வந்து உடனே எக்ஸ்பீரி ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? அந்த லிங்க் நம்ம அப்போ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அதை கிளிக் பண்ணா டைரக்டா நம்ம அந்த டெஸ்ட் ஃபைட் இருக்குல்ல, அதுல அவனே வந்து ஒரு ஆப்பை வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்க. அது என்னது, கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பிஜிஎம் இது என்ன 1 மினிட் பேக்ரவுண்ட் போட்டுருக்கு? 1 மினிட் பேக்ரவுண்ட்னா இதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் டெலீட் பண்ணிருக்கியா? இல்ல நான் டெலீட் பண்ணி ஆல்மோஸ்ட் 3 to 4 hours ஆகுது. ஓகே. இல்லடா, இது எப்படி இப்போ வர வைக்கிறது? இப்போ அந்த ஆப்பை காமிக்க வைக்கிறது ஹவ்? இது வந்து சேம் பிஜிஎம் மாதிரி தான். எதுவுமே உங்களுக்கு இல்லடா, ஒரே சொல்லி நீ புரிஞ்சுக்காத, ரொம்ப பேனிக் ஆகாத. நத்திங் ஹேப்பன். ஓகே, இது பிரச்சனை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. நிறைய பேர் உன்னை பாராட்ட செய்றாங்க. நீ இப்போ எப்படி இது இன்ஸ்டால் பண்ண வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்போ நீ இது இன்ஸ்டால் பண்ணணும். டெஸ்ட் ஃபைட் டவுன்லோட் பண்ணனும். டவுன்லோட் பண்ணு. ஓடி அது டெலிகிராம்ல தான் நீ இதையும் வாங்குறியா? என்னன்னா இதெல்லாம் டெலிகிராம்ல தான் வாங்குறியா? இதெல்லாம் எல்லாமே டெலிகிராம் வழியா? எல்லாமே டெலிகிராம்ல தான் வரும். டெலிகிராம் அதுல தான் தரும். வாட்ஸ்அப் மூலமா இல்ல. புரியுது. அப்படிதான் நீ இன்ஸ்டால் பண்ணிருக்கியா இதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் ஃளைட்ட? என்னன்னா ஆமாண்ணா. ஓகே. ஆக்சுவலி எனக்கு தெரியாது. இப்போ டாமுமே டெஸ்ட் ஃளைட் வச்சிருக்கானே. டெஸ்ட் ஃளைட் வந்து யாரும் சும்மாலாம் வச்சுக்க மாட்டாங்கண்ணா. இருங்க. ஆனா டெஸ்ட் ஃளைட் வந்து ஒரு டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம். ஏதாவது ஒரு கேம் லான்ச் ஆகுதுனா அதுல பீட்டா இருடா. டாம் ஏன் கொந்தளிக்கிற? கேள்வி தானே கேட்டிருக்கேன் நானு. இல்ல பிரீமியம் அப்ப வருவாங்க. ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரே கேள்வி தான்டா கேக்குறேன். இருடா, கேள்வி தான்டா கேக்குறோம். மதனா, அப்ப டாமோடதுல இந்த மாதிரி நீங்க ரீசன்ட்லி டெல்டாஸ் பாத்தீங்களா? ஆமா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா அவர் ஆட் யூஸ் பண்ணிருக்காரு. அவ்வளவுதான். 40 மினிட்ஸ் தானா? சிம்பிள். whatever it is. பட் அந்த 40 கூட டெலீட் பண்ணிடலாம். இதுல இப்போ டாம் இப்போ நீ ஒரே நிமிஷம் எனக்கு ஒரு நிமிஷம். இப்போ டாம் நீ எந்த ஆப்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணியோ அந்த ஆப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி எனக்கு அந்த இங்க பாருங்க, அந்த இதே இருக்க கூடாது. whatever it is அது எனக்கு இருக்க கூடாது. பண்ணி கொடுப்பாங்க. கேக்குதா? ஆமா வின் சொன்னது. ஆமா வின் ப்ரோ எஸ்ஏஜி. ஆமா இதை இன்ஸ்டால் பண்ணிப்போ. இது இன்ஸ்டால் பண்ணு. உள்ள போகாதுண்ணா, போகாது. ஏன்? அதுக்குன்னு வந்து ஒரு இது கொடுப்பாங்கண்ணா. எப்படி அதை ஆக்சஸ் டவுன்லோட் ஆகுது ப்ரோ? டவுன்லோட் இல்ல, டவுன்லோட் போதும். एक्सपीरियंस अब तक का चीज़ीएस्ट पिज़्ज़ा के बीच में वोल्केनो, उसमें चीज़ी वेलवेटी लावा, चीज़ மினிட்ஸ் காட்டுது. ரொம்ப ஸ்லோவா இருக்கு. வைஃபை மாத்தி வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். அதனால நீங்க லாஸ்ட் டைம் ஒரு ஹேக் எக்ஸ்போஸ் பண்ண ஒரு கண்டென்ட்டோட இன்னைக்கு போட்டு லைவ் ஸ்ட்ரீம் சீரியஸ்லி வெரியான மரணம். அதாவது இந்த அளவுக்குல பண்ணல இல்ல நீங்க. அதுவும் இவர் இப்போ லாஸ்ட் இல்ல ஆக்சுவலா சோல்ஜர் தான் இத பிரேக் பண்ணான். ஆக்சுவலா இது வந்து அவனுக்கு கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும் அவன். அது வந்து ஒரு இதுதானே. இப்போ டாம் கொண்டு மாட்டிட்டான்ல. இப்போ எப்படிதான் லைவ்ல தான் ஆடுறேன். என்ன சொல்றீங்க? ஏய் பைத்தியம், மாட்டிட்டான். அந்த மாட்டிக்கிட்டான்ல, குறைஞ்சிட்டே வரும்ல. கேம் கிட்ட ஏத்திருக்கேன். குறைஞ்சிக்கிட்டே வரும்ல. அது வரைக்கும் குறை. எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் குறை. நான் அப்ப எல்லாத்தையும் டவுன் பண்ணிட்டு அந்த நாட் சைப்பர் எல்லாமே பண்ணலாம்.